எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருநெய்த்தானம். மையாடிய கண்டன் மையாடிய கண்டன் மலை மகள் பாகமது உடையான். மையாடிய கண்டன் மலை மகள் பாகமதுடையான். மையாடிய கண்டன் மலை மகள் பாகமதுடையான். மையாடிய கண்டன் மலை மகள் பாகமதுடையான். கையாடிய கேடிகரி கையாடிய கேடிகரி ஊறி மூடிய ஒருவன். கையாடிய கேடிகரி மூடிய ஒருவன். செய்யாடிய குவளை மலர் நயன கவளோடும். செய்யாடிய குவளை மலர் நயனத்து அவளோடும். நெய்யாடிய பெருமான் நெய்யாடிய பெருமான் நயனத்து அவளோடு. நெய்யாடிய பெருமான் நெய்யாடிய பெருமான் நெய்யாடிய பெருமானிடம் நீதானம் நெய்யாடிய பெருமானிடம் நீதானம் பறையும் பழி பாவம் படு துயரம் பல தீரும். பிறையும் பூனை அறவும் படி சடையும் பெருமான். அறையும் பூனல் பருகாவிரி அலை சேர்வட கரை மேல். இறையும் பூனை படவார்வையில் நீத்தானும் பேயாயின் பாட பெருநடமாடிய பெருமான். பேய் ஆயின பாட பெருநடம் ஆடிய பெருமான். பேயாயின தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான். காயாகிய உலகங்களை இலை பேறு செய் தலைவன். நேயாடிய பெருமானிடம் நீத்தானமே நீ. மக்கள் வழக்கில் தில்லைஸ்தானம் என்று அழைக்கப்படும் நெய்த்தானம் பற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் 3 தேவார பாடல்களின் பொருள் இவை. கரிய கண்டத்தை உடையவன், மலைமகளாகிய உமாதேவியை பாகமாக உடையவன், தனது திருக்கரத்தால் யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட ஒப்பற்றவன், நீள்வளம் மிக்க வயல்களில் திகழும் கோலை மலர் போன்ற விழியை உடைய தேவியோடு தானும் நெய்யால் அபிஷேகம் கொள்பவன். அப்பெருமானுடைய இடமாவது நெய்த்தானம் ஆகும். அதனை உரைப்பீராக. தன்பால் உண்டான பழி நீங்கும், பாவம் மற்றும் அதனால் நேரும் துன்பமும் தீரும். சடமிடியில் வெண்மையான பிரச்சந்திரனும் கங்கையும் அறவும் உடைய எமது பெருமானாகிய ஈசனது ஊரானது காவிரியின் வடகரை மேல் நிறைந்த மாண்புமினை
உடைய மகளிர் விளங்கும் மெய்த்தானம் ஆகும். அதனை உரைப்பீராக. பேயானது பாடிட மகா பிரளய காலத்தில் நடனமாடும் சிவபெருமான் மூங்கில் போன்ற மெல்லிய தோளையுடைய உமாதேவியை தானே ஒரு பாகம் ஆனவன். எல்லா உலகங்களையும் அப்பெருமானுடைய இடம் நெய்த்தானம் என்று உரைப்பீராக என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.